ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அவர்கள் எதிரி பெலிஸ்தியர். அவர்கள் மீது ஒருவனை அனுப்பினார்கள், ஒரு மிகப்பெரிய வீரன். அவன் பெயர் கோலியாத். அவன் ஒரு பரந்த பட்டயத்தை சுமந்தவன், 8 படிகள் உயரம். அவன் தினமும் உரக்க சத்தமாக சவால் விடுவான். உங்களிடம் ஒரு வீரன் இருக்கிறானா? வரட்டும், யாரேனும் என்னை வென்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமை. ஆனால் யாரும் வரவில்லை. ஒரு வாரம் அல்ல, 40 நாட்கள். மன்னன் சவுலும் பயந்திருந்தார். எல்லா வீரர்களும் தங்கள் வாள்களை குலுக்கிக் கொண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு சிறுவன், தாவீது, காடுகளில் தனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் இசையை பாடி தேவனுடன் நேரம் செலவழிக்கிறவன். அவன் அந்நாளில் போர்க்களத்திற்கு வந்தான், வெறும் சாப்பாடு கொண்டு. ஆனால் அவன் கோலியாதின் பேச்சை கேட்டதும் அவன் நின்று விட்டான். மெதுவாக பேசினான். இவனை யாரும் எதிர்க்கலையா? இவனே தேவனை அவமதிக்கிறான். மக்கள் சிரித்தார்கள். நீயா அவனை எதிர்க்கப் போற? நீ ஒரு சிறுவன்தானே? ஆனால் தாவீதின் நெஞ்சம் துணிச்சலால் நிறைந்திருந்தது. அவன் மன்னனிடம் சென்று சொன்னான், நான் போகிறேன். மன்னன் அவனை வியப்புடன் பார்த்தார். அவன் ஒரு யுத்த வீரன், நீ ஒரு மேய்ப்பன். தாவீது மெதுவாக சொன்னான், நான் சிங்கத்தையும் கரடியையும் எதிர்த்துள்ளேன். அந்த நேரத்தில் தேவன் என்னை காப்பாற்றினார். இப்போதும் அவர் என் பக்கத்தில் இருப்பார். அவனுக்கு கவசம் கொடுக்கப்பட்டது. அவன் அதை அணிந்தான். ஆனால் அது அவனுக்கு பொருந்தவில்லை. அவன் சிரித்துவிட்டான். இது எனக்கு தேவையில்லை, என் வழியில் போவேன். பொறுமையுடன் அவன் 5 கற்களை எடுத்தான். அவன் ஒரு கைப்பாசியுடன் பள்ளத்தாக்கை நோக்கி பயணித்தான். பேச்சு வந்தது, நேருக்கு நேர், நேரத்திற்கு. கோலியாத் அவனை பார்த்ததும் சிரித்தான். நீ என்னிடம் குச்சியுடன் வருகிறாயா? நான் நாயா? ஆனால் தாவீது அவனை நேராக பார்த்தான். அவனது குரல் தெளிவாக இருந்தது, நம்பிக்கையுடன் இருந்தது. நீ பட்டையோடு வருகிறாய், ஆனால் நான் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். அவனது கையை சுழற்றி கல் பறந்தது. அது நேராக கோலியாதின் நெற்றியில் பட்டது. அந்த மாபெரும் வீரன் தரையில் விழுந்தான். அந்த பெரும் சத்தம், அந்த மௌனம். பின் இஸ்ரவேல் மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். அவர்கள் ஓடி வந்தார்கள். கோலியாத் விழுந்துவிட்டான். தாவீது ஒரு சிறுவன்தான். ஆனால் அவன் உள்ளம் பெரியது. அவனது நம்பிக்கை தேவனிடத்தில் இருந்தது. இக்கதை நம்மிடம் சொல்வது என்ன? நாம் பலமில்லாதவர்களாக இருந்தாலும் நம்மிடம் தேவன் இருந்தால் எந்த கோலியாதும் நம்மை வீழ்த்த முடியாது.